எனக்கு அன்பான தெய்வ மனிதர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வேத பாடகம் உபாகமம் ஒரு பார்வை. இதுவரைக்கும் நீங்கள் வேதாகமத்தை அதிகாரங்களும் வசனங்களாக நீங்கள் படித்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாம் வேதாகமத்தை ஒரு கதையாகவோ இல்லை உண்மை சம்பவங்களாகவோ அதை வசனத்தின் மூலம் விளக்கப்படுத்தி ஒரு தெளிவான ஒரு படம் பார்ப்பது போல உங்களிடம் பேசினால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படித்தான் நாம் வேதாகமத்தின் சம்பவங்களை உபாகம புஸ்தகத்தை நாம் இன்று வாசிக்கப் போகிறோம். இந்த புத்தகம் உங்களுக்கு புத்தக வடிவில் வேண்டும் என்றால் பிடிஎஃப் ஃபைல் மூலமாக உங்களுக்கு அனுப்பப்படும். ஒரு புக்கின் விலையானது ரூ. 300 வீதம் 66 புக்குகளின் விளக்க புஸ்தகங்களும் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து வீடியோக்குள்ள போவோமா? உபாகமம் ஒரு பார்வை. இன்றைக்கு வாக்களிக்கப்பட்ட நிலப்பரப்பை சுதந்திரத்து கொள்வதே இஸ்ரவேலருக்கு முன்னிருந்த பிரதான பணி என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த மோசே 120 வயதானதால் தனது மரணம் சீக்கிரத்தில் நேரும் என்று அறிந்திருந்தார். ஆகவே அடுத்த தலைமுறையினருக்கு தேவனுடைய உடன்படிக்கையை விளக்கவும் அதற்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டியதின் அவசியத்தை உணர்த்தவும் தனது அடுத்து ஜனங்களை அதாவது அடுத்த தலைமுறையினருக்கு தேவனுடைய உடன்படிக்கையை விளக்கவும் அதற்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டியதின் அவசியத்தை உணர்த்தவும் தனக்கு அடுத்து ஜனங்களை வழிநடத்துவனாக யோசுவாவை நியமிக்கவும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினான். உபாகமம் 2வது நியாயப்பிரமாணம் அல்ல, அது ஒரு சீனாய் மலை அருகே வழங்கப்பட்ட மூல நியாயப்பிரமாணத்தின் சேர்க்கையும் விரிவாக்கமும். இந்த புத்தகத்தில் மோசையின் இறுதி 3 பிரசங்கங்களும் 2 தீர்க்கதரிசன பாடல்களும் இடம்பெறுகின்றன. முதலாவது பிரசங்கம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த பிரசங்கத்தில் தற்போது உள்ள நாள் வரையுள்ள 40 ஆண்டுகால வனாந்தர அனைத்து திரிதல் மீண்டும் நினைவு கொள்ளப்பட்டு அதன் முடிவில் நியாயப்பிரமாணத்தை அல்லது உபதேசங்களை கைக்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்த அறிவுரை சொல்லப்படுகிறது. நியாயப்பிரமாணம் பின்னாட்களிலே மோசேயின் நியாயப்பிரமாணம் என்று அழைக்கப்பட்டது. 2வது பிரசங்கம் 4ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை. அடுத்து 19ஆம் அதிகாரம். 2வது பிரசங்கத்தில் இஸ்ரவேலர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட யெகோவா தேவனுடைய கட்டளைகளையும் உபதேசங்களையும் பின்பற்றி நடப்பதை பொறுத்தே அவர்கள் சுதந்திரிக்கும் நிலத்தில் வாழ முடியும் என்பது நினைவூட்டப்படுகிறது. 3வது பிரசங்கம். இந்த 3வது பிரசங்கம் ஆதி 27ஆம் அதிகாரம் 30. அதியாகமம் இல்ல, ஆதியிலே, அதாவது நம்ம சொல்ல போனா அந்த உபாகமத்திலே 27ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வரைக்கும். இந்த 3வது பிரசங்கம் ஒருவேளை இஸ்ரவேலர் உண்மை இல்லாமல் நடந்து தற்போது சுதந்திரமான நிலப்பரப்பை இழப்பார்களானால் அவர்கள் மனம் திரும்பும் பட்சத்தில் அதை மீண்டும் பெற்றுக் கொள்வார்கள் என்ற ஆறுதலை தருகிறது. முன்னர் நிலத்தை கைப்பற்ற முடியாமல் தோற்று போனதன் பின்னணியை கொண்டு பார்க்கையில் இந்த பிரசங்கங்கள் முக்கியம் வாய்ந்தவை. அதாவது உபாகமம் 1ஆம் அதிகாரம் 19 முதல் 46 வரை பார்க்கவும். இப்போது வாக்களிக்கப்பட்ட நிலப்பரப்பின் எல்லை அருகே, அதாவது எல்லைகள் அருகே வந்துவிட்டதால் இம்முறை ஜனங்கள் கீழ்ப்படிந்து நடப்பதை மோசே உறுதி செய்ய விரும்புகிறார். வாக்களிக்கப்பட்ட நிலப்பரப்பிற்குள் பிரவேசித்த பின்னர் முன் செய்த தவறுகளை மீண்டும் செய்யாதிருக்க எச்சரிக்கிறார். முற்பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் கானானை சுதந்திரிப்பதால் நிறைவேறவும், ஆனால் ஜனங்கள் விக்கிரக வழிபாட்டில் விழுந்தாலோ அல்லது நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள தவறினாலோ அவர்கள் வாக்களிக்கப்பட்ட நிலத்தை விட்டு வெளியேற்றப்படுவார்கள். கடைசி 4 அதிகாரங்களை பார்த்துவிடுவோம். அதிகாரம் 31. தலைமைத்துவம் மோசேயிடமிருந்து யோசுவாவுக்கு வரும் நிகழ்வுகளை நமக்கு நினைவு கூறுகிறது. அதிகாரம் 32. மோசேயின் பாடல். அதிகாரம் 33. மோசேயின் ஆசீர்வாதம். அதிகாரம் 34. மோசேயின் மரணம் நோபாமலையில். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேள் என்று அநேக தரம் சொல்கிறார்.
ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 5ஆம் வசனத்தில், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. கர்த்தர், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. இந்த ஷேமா இஸ்ரேல் என்றால் இஸ்ரவேலை கேள் என்று அர்த்தம். இந்த தேவ பகுதிதான் யூத மார்க்கத்தின் அடிப்படை கோட்பாடு. இதுவே யூத மார்க்கத்தின் பிரதான ஜெபமாக இன்று வரை ஒவ்வொரு நாளும் 2 முறைகள் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட யாவையும் இது ஒருங்கிணைந்த எபிரேய மொழியில் ஷேமா என்றால் கேள் என்று அர்த்தம். வெறுமனே காதால் கேட்பதல்ல, கீழ்ப்படியும்படி கேட்பது. தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்படி அழைக்கிறது. இது உணர்ச்சி வசப்பட அல்ல, உண்மையுள்ள உள்ளத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறும்படி அழைக்கிறது. விக்கிரக வழிபாடுகளும் சடங்காச்சார முறைகளும் பல தெய்வ வழிபாடு கொண்ட ஒரு தேசத்திற்குள் பிரவேசித்து அதை சுதந்திரிக்க ஒரே தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்ப்படிதலும் ஒரு இடத்தில் பயபக்தியாய் இருப்பதும் இன்றியமையாதது. இருதயத்தை சரியாக்கி கொண்டால் தேவனாகிய கர்த்தரை நோக்கி சேவிப்பதும் அவரது கட்டளைகளை பின்பற்றி நடப்பதும் பாரமானவைகளாக இருக்கப் போவதில்லை. அடுத்த தலைமுறையினரை பார்த்தபோது மோசேயின் இருதயத்தில் இருந்த பாரம் எத்தகையது என்பதை நம்மால் எண்ணி பார்க்க முடிகிறதல்லவா? இந்த நோபா மலையையும் மோசேயின் ஒரு சிறிய படத்தையும் உங்களுக்கு இமேஜாக அந்த ஃப்ரெண்டு வடிவிலே யூடியூப்ல முன்பு வருவது போல வைத்து அதை பார்த்து கொள்ளலாம். நோபா மலையின் காட்சியை ஒரு வரைபடமாக நான் உங்களுக்கு கண்டிப்பாக காண்பேன். இந்த உபாகமத்தின் கடைசி பகுதியான முக்கிய பகுதிகளை குறித்து கொஞ்சம் சுருக்கமாக பார்த்து விடுவோம். முதலாவது, மோசேயின் முதலாம் முறை. வரலாற்றை மீளாய்வு செய்தல். 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை. தேவனுக்கு அர்ப்பணித்திருக்க வேண்டுகோள் விடுதல். அது 4ஆம் அதிகாரம். மோசேயின் 2ஆம் முறை. இஸ்ரவேலருடான தேவனுடைய உடன்படிக்கை. 5ஆம் அதிகாரம் 1 முதல் 21ஆம் வசனம் வரை. முதலாம் கற்பனை குறித்த செய்தி. 6ஆம் அதிகாரம் 1 முதல் 9ஆம் வசனம் வரை. சீனாய் மலை அருகே கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை குறித்த மதிப்பீடு. 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம். 3வது கட்டளைகள். பலியிடப்படுவதற்கான நியமங்கள். 12ஆம் அதிகாரம். விக்கிரக வழிபாடுகளில் ஈடுபடுதல் குறித்து 13ஆம் அதிகாரம். புசிக்க தகுந்த மற்றும் புசிக்க தகாத உணவுகள். 14ஆம் அதிகாரம் 3 முதல் 21ஆம் வசனம் வரை. தசன பாகம் செலுத்துதல் குறித்து 14ஆம் அதிகாரம் 23 முதல் 29 வரை. விடுதலையின் வருஷம். 28ஆம் அதிகாரம். ஆடுகள் மாடுகளின் தலையீற்றை குறித்த நியமங்கள். 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை. வருடாந்திர பயண பண்டிகைகளும் மற்றைய பண்டிகைகளும். 16ஆம் அதிகாரம் 1 முதல் 7ஆம் வசனம் 17ஆம் வசனம் வரை. தேசத்தின் நியாயாதிபதிகள். 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை. அடைக்கலம் கோருவதற்கான தகுதிகள். 19ஆம் அதிகாரம். யுத்தம் செய்வதற்கான வழிகாட்டுதல்கள். 20ஆம் அதிகாரம். 21ஆம் அதிகாரம் 10 முதல் 14. 23ஆம் அதிகாரம் 9 முதல் 14ஆம் வசனம். திருமணமும் குடும்ப வாழ்வும். 21, 22, 24, 25 அதிகாரங்கள். சில மனிதாபிமான நியமங்கள். 21ஆம் அதிகாரம், 22ஆம் அதிகாரம், 24ஆம் அதிகாரம், 25ஆம் அதிகாரம். ஜனத்தின் மீதான ஆசீர்வாதங்களும் சாபங்களும். கட்டளைகளை கைக்கொள்வதால் அல்லது கைக்கொள்ளாததால் ஏற்படும் விளைவுகள். 28ஆம் அதிகாரம். மோசேயின் இறுதி நாட்கள். மோசேயின் 3ஆம் முறை. மோசேயின் இறுதி வார்த்தைகளும் செய்கைகளும். அது 29ஆம் அதிகாரம் 30, 31, 33 வரைக்கும். எனக்கு அன்பானவர்களே, இந்த உபாகம புஸ்தகம் இன்றோடு முடிவடைகிறது. நாளை யோசுவாவின் புஸ்தகத்தில் உங்களை சந்திப்போம். இந்த யோசுவாவின் புஸ்தகமும் இந்த 66 புஸ்தகங்களும் உங்களுக்கு தொடர்ந்து வேண்டும் என்றால் நீங்கள் ஸ்கிரீனில் கொடுக்கப்பட்ட நம்பர் மூலம் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு PDF ஃபைலாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த புத்தகத்திற்கான இன்னும் விளக்கமான பகுதிகள் உங்களுக்கு தெளிவாக எழுத்து வடிவிலே உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு புக்கானது 300 ரூபாயும். இதே நீங்கள் உங்களுக்கு புத்தகமாக அனுப்ப வேண்டும் என்றால் நாங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கொரியர் மூலம் அனுப்புவதற்கு அதற்கானது
சேர்த்து சார்ஜ் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புத்தகம் உங்களுக்கு இலவசமாக கொடுக்கவில்லை. ஏன்னா ஒரு 1, 2 பேர் 66 புத்தகத்த ஒரே நொடியில கேட்குறீங்க. எங்களால கொடுக்க முடியும். ஆனா ஒவ்வொரு புத்தகமும் ரூ. 300 வச்ச விதம் 19,000 கிட்ட வரும். ஏன்னா இந்த புஸ்தகம் உங்களுக்கு எந்த இடத்துலயும் கிடைக்காது. கண்டிப்பா இந்த புத்தகத்த உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கி படிக்கலாம். பிரயோஜனமானதா இருக்கும். ஒரு விதத்துல கூட உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத போகாது. இப்ப எனக்கு வந்து ஆதியாகமத்த எளிமையா படிக்கணும், இல்ல ஏதாவது ஒரு வசனத்த மட்டும் நான் எளிமையா படிக்கணும்னா, இந்த புத்தகம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நான் இதுவரைக்கும் உபாகமம் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். எனக்கு அவ்வளவு எளிமையா புரியுது. இப்பவும் திரும்பி மனப்பாடமா கேட்டா சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நான் வெறும் வாசிக்க தான் செஞ்சேன். அந்த அளவுக்கு ஆதியாகமம் நல்லா புரியுது. யாத்திராகமம் நல்லா தெளிவாக புரியுது. நீங்களும் இந்த வீடியோக்களை கேட்டு பாருங்க. உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும். இயேசுவின் நாமத்தினால் இன்றைய பாடம் முடிவடைகிறது. நன்றி.